leaders in the audience னு சொல்லலாம். I'd like to invite Hero Kalai Arsan அவர்கள் to say a few words. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த படத்தில் நடிக்கல, பட் ஆனால் நம்ம படத்தோட ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்த மாதிரி, ஒரு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இல்லை யாரை பார்த்தாலுமே இந்த படத்தில் நடித்த மாதிரி இல்லை. சின்ன படம் பெரிய படம் இல்லை, அது சொல்லிட்டாங்க சாம்சானா ரொம்ப அழகாக. ரிலீஸ் அன்றைக்கி வரையும் தான் இந்த ப்ரீ ரிலீஸ், இந்த விஷயம் எல்லாமே, பிஸ்னஸ் எல்லாமே. ரிலீஸ் அன்றைக்கி தான் கண்டென்ட் முடிவு பண்ணும், இது எது பயங்கரமான படம், இது பயங்கரமான படம் இல்லைன்னு. ஸோ இது ரொம்ப நல்ல படமாக தெரியுது. நான் 2-3 தடவை பார்க்க சான்ஸ் கிடச்சி மிஸ் பண்ணிட்டேன். சாரி, நான் சீக்கிரம் பார்த்துறேன் கார்த்தினா எனக்கு. ஏன்னா ரூபன் சார் எனக்கு ரூபன் சார் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ நல்ல படம்ன்றது ரிலீஸ்க்கு முன்னாடி எப்படியாவது ஒரு விதத்தில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எங்கேயாவது ஒரு டாக் வந்துடும். இந்த மாதிரி ஒரு படம் மேக்கிங்கில் இருக்குங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. அப்படி தான் நான் மெட்ராஸ் மேட்னி பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ அப்போது ரூபன் சார் சொல்லிட்டே இருப்பார் இதை பற்றி. ஸோ வாழ்த்துக்கள். பிரபு சார் ஆல்வேஸ், நான் 2 நாள் முன்னாடி கூட பிரபு சாரை மீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு இடத்துல நின்று தான் சொன்னேன். அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க, அவர் யாருன்னே காமன் ஃப்ரெண்டு தெரில, தான் சொன்னேன். இவர் எவ்வளோ பேர் உருவாக்கினவர் தெரியுமா, இங்கே நிறைய பெரிய படங்கள் பண்ணவர், நிறைய பெரிய பெரிய படங்களை, சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணி பெரிய படங்களை ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா இன்னைக்கு படம் எழுத ஆரம்பிக்கும் போதே இந்த படம் யார் வாங்குவா, எங்கே பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்களே. இந்த கதைக்கு யார் தேவை, யார் நடிக்கணுன்றதை மீறி இதெல்லாம் தான் ஃபஸ்ட் ஆஸ்பெக்டாக வருது. அப்படி இருக்கும்போது கதைக்கு ரொம்ப தேவையான ஒரு கதைக்கு முகங்கள், கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கதைக்கு என்ன டிமாண்ட் பண்ணதோ அதை வச்சுக்கிட்டு, ஓகே நான் என் கதையை நம்புகிறேன், என்னோட கிரியேஷனை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தயாரிக்க ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா இங்கே எல்லாருமே ஃபஸ்ட்டு டே எல்லாரும் எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனாலுமே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம் ஒன்று வந்திருக்கும், ஃபஸ்ட்டு வாய்ப்புன்னு ஒன்று வந்திருக்கும். அப்படி இருந்தவங்க எல்லாரும் பெரிய ஆள் ஆகிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டாக, இந்த டேரக்டர் எனக்கு மட்டும், அப்புறம் சில பேருக்கு ஃபஸ்ட்டாக இருக்கலாம், மற்றபடி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ த மூவி வில் டிசைட். அப்புறம் காளியண்ணா அவனை பற்றி பேசினால சரி, நான் கண்டிப்பாக வந்தேன். காளியண்ணா எங்கள் கலைத்துறை தந்தை. என்னடா ரமேஷ் அப்படிதானே, நம்ம பெரியப்பா, எங்கள் பெரியப்பா மாதிரி அவர். அதாவது எங்களுக்கு ஷூட்டிங்கை விட அவர் என்டர்டெயின்மெண்ட் ஆஃப்டர் ஷூட்டிங் தான். 6 மணிக்கு மேலே பாடுவார், ஆடுவார், மெமிக்ரி பண்ணுவார், அரன்னு ஏதோ சொல்லுவார், நிறைய பேசுவார், ஜபம் பண்ணுவார். அதாவது நீங்கள் ஒரு யாராக வேணா இருக்கலாம், எந்த மனிதனாக இருக்கலாம். அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவார். அவர் ஊரில் ஒரு வளையல் தாத்தான்னு ஒரு கதை சொல்லியிருக்காரு எனக்கு. நான் அதை படமாக பண்ணுனான்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவருக்குள்ள ஒரு பெரிய லைஃப் இருக்குது. பட் இவ்வளோ சின்ன 60 வயசில் இவ்வளோ ஞானன்றது ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர்னா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப காளியண்ணா நடித்தாலே, இப்போ இந்த படம் ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது ஏதோ இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்குற நம்ம இன்னும் படம் ஃபுல்லாக பார்க்கல, பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீல் வரும்ல. அப்படி இருக்கும்போது இது ஏதோ நம்ம அந்த ஏரியாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் இந்த கேரக்டர்ஸ், அந்த முகங்கள் ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. சாம்சனாலாம் சொல்ல வேணாம், எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் காளிதாஸ் மேம், எங்கள் மம்மி, நட்சத்திரம் நகர் இதில் நடித்தோம், சூப்பர் எல்லாருமே. ரோஷினி, தேங்கண்ணா பாட்டு சூப்பராக இருந்தது. கேசி அண்ணாலும் ஆல்ரெடி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். கங்க்ராட்ஸ் டு கேமராமேன். அது பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை சொன்னார். இந்த மாதிரி சினிமாக்காக ஒரு ஷார்ட் வச்சு ஆக்டர் நடின்னு சொல்லலாம், இல்லாமல் நான் நடிக்கிறத வச்சு அவர் பிடிக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அது ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அது சொன்ன மாதிரி சினிமா ஒரு பியூர்லி டைரக்டர்ஸ் மீடியம். ஏன்னா நம்ம பயங்கரமாக உழுந்து நடிச்சா கூட டக்குன்னு ஒரு நாய்க்குட்டி க்ளோஸ்அப் வச்சுட்டு போயிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணுறது ஒரு கேமராமேனோட பெரிய ஒர்க். வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர் எல்லாருக்குமே. கார்த்திக் அண்ணா ப்ரொடியூசர், இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்கள், நியூ கமர்ஸ்க்கு கொடுங்க. எல்லாரும் நிறைய நல்ல கதைகள் வரணும், நல்ல படங்கள் வரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். யாரையா மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி. அண்ட் ஷெல்லி மேம், உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும், சூப்பர். கங்க்ராட்ஸ் டு ஆல், சூப்பர். லைக் அந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம், பெரிய ஹிட் ஆகலாம். லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக another cheerleader in the ஹவுஸ்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டூரிஸ்ட் ஃபேமிலியில் அவர் ஒரு மோமெண்ட் எல்லாரும் யோசிச்சோம், சொல்லிடாதன்ட்டு. நல்ல காலம் சொல்லலை. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே அட் மெட்ராஸ் மேட்னி. ரமேஷ் திலக் அவர்களே சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம்.
நான் இந்த மேடையை நான் எனக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, நான் ஏன்னா எங்களோட சக்ஸஸ் மீட்டுக்கு நான் வரலை, ஷூட்டிங்கில் இருந்தேன். அதற்கு காரணம் வந்து காளி வெங்கட் சார் தான். அவரு கூட தான் ஷூட்டில் இருந்தேன். அந்த தேதிகளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் 2028 தான் அந்த தேதிகள் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால நான் சார் கூட நான் இருந்தேன். 4-5 படத்தையும் கெடுத்துருவான்னு நினைக்கிறேன். கலை ப்ளீஸ் பிஹேவ். ஸோ எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த சக்ஸஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து உண்மையிலேயே என் கெரியரில் நான் ஒரு 14 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். அந்த நீங்கள் எழுதின ஒரு ரிவ்யூவும் எனக்கு வந்து அவ்வளோ டச்சிங்காகவும் ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தது. நான் இன்னும் தைரியமான வேலைகளை நான் செய்கிறது கரெக்ட் தான், நான் போய்கிட்டே இருக்கலான்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது. அதற்கு மிகப்பெரிய நன்றி. இரண்டாவது நன்றி வந்து நான் காளி வெங்கட்டுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி அவர் சொன்னார், இந்த மாதிரி மெட்ராஸ் மேட்னி ஒரு இது வச்சுருக்கோம், ட்ரெய்லர் லான்ச் வாடா அப்படின்ட்டு. நான் காளிக்கிட்ட சொன்னேன், காளி இந்த மாதிரி நான் ப்ரெஸ் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணல, என் ப்ரெஸ்ஸுக்கே நான் போல, இது போனால் எப்படி இருக்கும், நீ வா நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுக்குறேன் காளி வெங்கட். அண்ட் சார் இந்த படம் பிளாக் பஸ்டர், டோன்ட் வெரி, நான் ஷோராக சொல்கிறேன் இந்த படம் பிளாக் பஸ்டர். ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல. இதற்கான 3 காரணங்கள் நான் சொல்கிறேன். ஒன்று, SR பிரபு சார் வாங்கியிருக்காரு, ஏன்னா கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்று வாங்குவாங்க. செகண்டு, நாங்களே ட்ரெய்லரையும் பார்த்தோம், சாங்ஸும் கேட்டோம், எல்லாமே ரொம்ப அபாரமாக இருந்தது. மூன்றாவது, ஒரு படம் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டப்பிங் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு 1.5 மாசமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்டுக்காக ஆணவத்தின் உச்சகட்டத்தில் சுற்றிட்டு இருக்கேன். அதாவது இப்படிதான் இருக்கு, என்னடா அப்படின்னா இல்லை மெட்ராஸ் மேத்தி, சரி சரி அப்போ படம் பிளாக் பஸ்டர், அதனால இப்படி இருக்காரு போலன்றதுக்காக. அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கிறது என்னன்னா, இவர் வாழ்ற இந்த நாட்கள்ல நம்ம வாழும்போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற இந்த டைம்ல. பிளஸ் ஷூட்டிங் டேஸ்ல காளி சார் இருந்தாருன்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்னா நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எனக்கு தெரியும் நீங்க காளி சார் இருந்த படங்கள்ல கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நம்ம தமிழ் சினிமா ஆரம்பிச்சு ஒரு 5-6 தலைமுறையா டிஜிட்டலுக்கு முன்னாடி ஃபிலிம் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நடிகரா ஒரு நம்ம கொடுத்துட்டே இருப்பாரு. ஸ்டேஜ் தாண்டா, சாரி காளி. ஸோ எல்லா ஒரு அறிவுரையும் நம்ம கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த காலத்துல நாங்கள் என்ன சாப்பிடுவோம், நைட்ல எப்படி தூங்குவோம், அந்த லெவல்ல போயிட்டு இருப்பாரு. ஸோ இந்த அறிவுரை இப்ப யாருமே இதெல்லாம் ஷேர் பண்றது கிடையாது. இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அதை எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். காளி நீங்க வந்து கொண்டாடப்பட வேண்டியவர், ஏன்னு உங்களுக்கே தெரியும். நான் இது மூலமா ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் காளி வெங்கட் கொடுத்தே ஆகணும் ப்ளீஸ். உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். காளி சார் நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களே இனிமேல் கண்டிப்பாக எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். பட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் போத் ஆஃப் யூ ஃபார் கமிங் அண்ட் ஜாயினிங் அஸ் டுடே. ஸோ அடுத்தபடியாக எல்லாரும் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் வி ஆல் நோ தி கிவன் சச் குவாலிட்டி ஃபிலிம்ஸ் அண்ட் சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லாமல் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காங்க. ஐ லைக் டு இன்வைட் SR பிரபு அவர்கள் ஃப்ரம் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் to say a few words.